ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ டுட்டோரியலில் நாம் இந்த DaVinci Resolve சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் அதாவது கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் 1 GB கிராஃபிக் கார்டாவது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஸ்மூத்தாக ரன் ஆகும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இன்னும் அடிஷ்னலாக பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நம்ம தீமை வந்து கிளாசிக்காக மாற்றிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், பர்சனலைஸ் டூலில் போங்க. இங்கே விண்டோஸ் 7 பேசிக்ல விண்டோஸ் கிளாசிக் இருக்கும், ரெண்டில் எது நான் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்யூட்டர் ஸ்பீடு வந்து பழைய மாதிரி இல்லாமல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் ஹோம் விண்டோ. நம்மளுக்கு வந்து ப்ரீசெட்டாக அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட். நம்ம நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண இந்த நியூ ப்ராஜெக்ட் பட்டனை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து கிரிட் வியூவில் இருக்குது, நம்ம லிஸ்ட் வியூ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிஸ்ட் வியூக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப இன்னும் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. அதாவது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இதோட ஃப்ரேம் ரேட் என்ன, விசுலேஷன் எல்லாம் காட்டுது. இது ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வெட்டிங் வீடியோ தான் எடிட் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டர் வெட்டிங் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ அன்டைட்டில் இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லை இன்னொரு ஃபோல்டரில் மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த ஃபோல்டரில் இன்னும் வேறு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி. அப்புறம் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், டபுள் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் டெமோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் காட்டும். இங்கே டாப்பில் இருக்கிற அந்த மெனு, இங்கே நிறைய சாஃப்ட்வேரில் பார்த்துருப்பீங்க, இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸ் தான். கீழே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருப்பாங்க, மீடியா எடிட் கலர் டெலிவரின்னு சொல்லிட்டு. இந்த மீடியா இங்கே தான் நம்மளோட மீடியா வீடியோஸ் ஃபுட்டேஜ் இதெல்லாம் இம்போர்ட் பண்ண போகிறோம். இந்த எடிட்ங்கிற டேப்பில் தான் எடிட் பண்ணுவோம். இந்த டைம்லைன் கொடுத்துருக்குறாங்க. கலர் இருக்குன்னா இந்த கலர் கிரேடிங்காக. கலர் கிரேடிங் வந்து வீடியோ எடிட்டிங்கில் வந்து ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஆப்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிலிமோட லுக்கை இந்த கலர் கிரேடிங் தான் நிர்ணயிக்கும். இந்த டெலிவரி இருக்குன்னா நம்ம எடிட் பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெண்டர் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த டேப்ஸை நம்ம வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ டுட்டோரியல் வந்து பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ சேனலை